சரியான மாடுங்க பார்த்தீங்களா? டைம் காட்டுறாங்க பாருங்க. இந்த மாதிரி சவுண்ட் வந்தால் மாடு பின்னாடி வருதுன்னு அர்த்தம். ஆங்கிடி கிராமம் எங்கள் ஊரில் வந்து வீர விளையாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. நானும் ஸ்பாக் இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ஆயங்குடி அப்படிங்கிற ஊரில் ஒரு சூப்பரான மஞ்சு விரட்டுக்கு வந்து வேற லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க, அக்கா எனக்கு வந்து பாவப்பட்டு இடம் தந்தாங்க. ஒரு மாடு வந்து என்னை முட்டை பார்த்துருச்சு. அவ்வளோ கண்ட மேனிக்கு ஓடி வருது. ஆனால் நான் பாதுகாப்பாக எப்போதுமே தாய் குளத்து பக்கத்தில் இருந்தால் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓரத்தில் வந்துக்கிட்டேன். இப்போ பாருங்க, ஒரு மாடு பயங்கரமாக போது பாருங்க. புல்லட் அந்த மாடு பாரு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயங்குடியோடைய மஞ்சு விரட்டில் ஒரு சில முக்கியமான காட்சிகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மாவட்டம் ஆலசமணம் ஒன்றியம் ஆங்கிடி கிராமம் எங்கள் ஊரில் வந்து வீர விளையாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கேன். நாங்கள் எப்போவும் ஊர் கட்டுப்பாடோடு விழா நடத்துவோம். எப்போவுமே சிறப்பாக இருக்கேன், எப்போவுமே முன்னேற்றமாக இருக்கேன். இதை வந்து எங்களுக்கு வந்து எனக்கு முன்னால் இருந்து எது கட்டுறது எனக்கெல்லாம் தெரியாத போது இப்போ எங்கள் காலத்தில் 2-3 வருடமாக இதை உருவாக்கி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயனார் கோயிலுக்கு ரொம்ப சிறப்போடு இருக்குன்னு இருக்க நாங்கள் பெருசாக கொண்டாடுவோம். ஓகே, மாடுலாம் ரெடி ஆயிடுச்சுங்க. திறந்து விடுறதுக்கு ஏகப்பட்ட ஊர்லேருந்து மாடு வந்து மேலே ஏறலாமா? கொஞ்சம் பேசி வாங்கிட்டாங்களா மேலே ஏறதுக்கு? இப்போ வந்து இந்த விழா கமிட்டியில் நம்ம பேசி மேலே ஏறி நிற்கிறேன்னா அவங்க வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் தந்துட்டாங்க. இப்போ மாடெலாம் வந்து அவுத்து விடுறதுக்கு ரெடி ஆகுது பாருங்க. மாடு பிடிக்கிறதா? எல்லாமே இங்கே பாருங்க, எல்லாமே பரிசு பொருள். அவ்வளோ பரிசு பொருள் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் மாடு ரெடி ஆகுது பாருங்க. எப்படி அப்பா சரியான பொறுத்த அந்த விழா நடத்தக்கூடிய டீம் இவங்களாம் அவுத்துள்ளது. ஃபர்ஸ்ட் மாடு ஓடிடுச்சுங்க. இப்போ நான் கீழே போயிடுறேன். நான் கொஞ்சம் மேலே வந்தனால ப்ராப்பராக எடுக்க முடியல. நான் கீழே இறங்கிடுறேன். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. சரியான ரிஸ்க் தான் இது. மாடு பயங்கரமாக விளையாட்டு காட்டிட்டு இருக்கு. செம்ம மாடு. கூட்டத்தெல்லாம் பறக்கு. திருப்பி சரியான மாடுங்க இது. மாடு மாட்டை கண்டோட இங்க ஓடியாந்துருது. இந்த பழம் குத்தலை பாருங்க. ஐஸ்கிரீம் அவர் இப்போ பயந்துட்டு வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐஸ்கிரீம் பெட்டி இல்லாமல் ஆக்கிறேன். ஆஹா, செம்ம மாடுங்க.
இதெல்லாம் வந்து வாடி வாசலில் ரெடியாக இருக்குது மாடு. தம்பி எந்த ஊரா? ஆனந்தூரா? இந்த மாடு செம்மையாக இருக்குது. நிற்கிறதுக்கே பயமாக இருக்குங்க. கண்ட மேனிக்கு வருது மாடு. தமிழ் சஃபாரி எங்கிட்ட ஒரு மாடு வருது. ஒரு மாடுக்குள்ளே வந்துருச்சு. மாடு பாருங்க விரிச்சு போய் பயங்கரமா மாடு பிடிக்கிறத தள்ளிட்டு பிடிக்கிறதா தம்பிகளா? மாடு நறுக்கிறது அது புரியாத தள்ளிட்டு மாடு பிடிக்கிறதா? மாடு செம்மையா இருக்கு. இது எந்த ஒரு மாடு? செம்மையா இருக்கு இந்த மாடு. இப்போ மாடு வந்து அவுத்து விட்றாங்க. இங்கே நிற்கிறதுக்கு பயமா இருக்கு. கண்ட மேனிக்கு வரீங்க பாருங்க மாடு எப்படி போகுதுன்னு. திடீர்னு நம்ம நிற்கிற இடத்துக்குலாம் மாடு ஓடி வந்துடுது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜல்லிக்கட்டில் வீடியோ எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி மஞ்சு விரட்டில் வீடியோ எடுக்கிறது ஓப்பன் கிரவுண்டு. எந்த சைடு வேண்டாலும் மாடு வருது. ரொம்ப ரிஸ்க்கான. ரொம்ப நேரம் மேலே இருந்து எடுத்துக்கிறேன். எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிய போகிற டயத்தில் கீழே வந்திருக்கேன். பார்த்தீங்களா பயங்காட்டுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி சவுண்டு வந்தால் மாடு பின்னாடி வருதுன்னு அர்த்தம். நம்ம அலர்ட் ஆகிக்கலாம். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாடு முட்டை வந்துச்சுன்னா கீழே படுத்துடுறாங்க. நெருப்பு மாதிரி இருக்குது. அனல் பறக்குதுங்க இங்கே ஜல்லிக்கட்டு. இந்த அடுத்த மாடு வருது பாருங்க. இங்கே பாருங்க. சரியான மாடுங்க இது. நெருப்பு மாதிரி இருக்கு. இந்த மாடு பாருங்க. அண்ணால் பறக்குதுங்க பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாடு வேற மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கே பயமா இருக்குங்க. செம்மையா விளையாட்டு காட்டுது இந்த மாடு.
பாருங்க எப்படி விளையாடுது பாருங்க மாடு. செம்மையா விளையாடுதுங்க மாடு. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் வட்டம் ஆயங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்குன்னு இது மாதிரியான மஞ்சு விரட்டு போட்டிகள் பழமையாக நடத்திட்டு வர்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் இதை சுற்றி உள்ள பல மாவட்டங்கள்லேருந்து மாடுகளை கொண்டு வந்து இந்த விளையாட்டில் அவுத்து விடுறாங்க. மஞ்சு விரட்டு போட்டி, ஜல்லிக்கட்டு போட்டி, எருதுகட்டு போட்டி இது மாதிரியான போட்டிகளுக்கு நம்ம குழந்தைங்களோட ஃபேமிலியோட வயசானவங்களோட போனோம்னு சொன்னால் முடிஞ்ச அளவு உயரமான இடங்களில் இருந்து பார்க்கறதுக்கான ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்திக்கிறதுங்க. சில சமயங்களில் மாடு வந்து வெறிச்சு தறிக்கிட்டு ஓடி வரும். அது சில சமயங்களில் நம்ம மேலே மோதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால இது மாதிரியான விளையாட்டு போட்டிகளுக்கு நம்ம வயதானவங்களை லேடிஸை கூப்பிட்டு போனால் முடிஞ்ச அளவு நம்ம கவனமாக இருந்துக்கணும். மஞ்சு விரட்டு, எருதுகட்டு இந்த போட்டிகளெல்லாம் ஏன் நம்ம முன்னோர்கள் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இருக்கக்கூடிய அந்த நாட்டு மாட்டு இனங்களை ஆரோக்கியமாக திடகாத்திரமாக வளர்ப்பதற்கு இது மாதிரியான விளையாட்டு போட்டிகள் இருக்குது. ஒரு வருஷம் நடக்கக்கூடிய அந்த விளையாட்டு போட்டிக்கு வருடம் முழுவதும் அந்த மாடுகளை வந்து ரொம்பவே பராமரித்து திடகாத்திரமாக வளர்க்குறதுனால தான் அந்த நாட்டு மாட்டு இனங்கள் வந்து தொடர்ச்சியாக சந்ததியாக ஆரோக்கியமாக நம்ம வந்து இனப்பெருக்கம் செஞ்சுட்டு வரோம். இதை வந்து அழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு சதி நடந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்துச்சு. இது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் பல பகுதிகளையும் சேர்ந்து மெரினாவில் அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சுங்க. இறைவனோட அருளால் அது வெற்றி நம்ம அடைஞ்சோம். இதில் என்னுடைய பங்களிப்பாகவும் எங்கள் ஊர்லேருந்து பல மக்கள் போயிருந்தாங்க. நானுமே சென்னைக்கு போயிட்டு இந்த போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டேன். இது மாதிரியான பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் மூலமாக தான் நம்மளோட இருக்கக்கூடிய நாட்டு மாட்டு இனங்கள் எல்லாம் வந்து ஆரோக்கியமாக வருது. இதை அழிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சதி நடந்துச்சு, அது முறியடிக்கப்பட்டுச்சு. இது மாதிரியான விளையாட்டு போட்டிகளை நம்ம ஊக்குவிக்கணும், அதே சமயத்தில் பாதுகாப்பாகவும் நம்ம நடத்தணும். எந்த ஒரு மஞ்சு விரட்டு செம்ம என்ஜாய் பண்ணாங்க, வேற லெவலில் இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷம் நடக்குமாங்க, ஒவ்வொரு வருஷம் நடக்கும். திருவாரூர்க்கு ரொம்ப பக்கத்துலேயே, கையாட்டி பக்கத்தில் இருக்கு. இந்த இடத்தோட நான் அட்ரஸ் கொடுத்துறேன். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.